நான் வந்து ஆட்டோவில் வந்துட்டு இருந்தப்போ அந்த ஆட்டோ நான் என்னம்மா இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா அப்படி கேட்டாங்க. அங்கே நான் ஒர்க் பண்ணேன், நான் வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறேன் அப்படி சொன்னேன். அப்போ அந்த அண்ணா சொன்னாங்க, அவங்க குழந்தைக்கு 5 வயசுலேருந்து கேன்சர் இருக்கும். இப்போ அந்த பாப்பாவுக்கு 8 வயசு. 3 வருஷமாக கேன்சர் இருக்குன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கணுன்னா எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லி அங்கே பார்க்குறோம் அப்படி சொன்னாங்க. அங்கே நிறைய செலவாகுமேனா எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் கூட்டிகிட்டு போய் பார்த்தேன், ஆனால் அங்கே புற்றுநோய் பிரிவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் அவளுக்கு கேன்சர் இருக்கதே இன்னைக்கு வரைக்கும் சொன்னது கிடையாது. அவளுக்கு எலும்புல பிரச்சனைன்னு சொல்லி தான் நாங்கள் இன்னமும் அவளை ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அதனால் நாங்கள் அவளுக்கு தெரியப்படுத்த வேணாமேன்னு சொல்லிட்டு தான் ப்ரைவேட்டில் இன்னும் காட்டிகிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம அம்மா அப்பா எவ்வளவோ கஷ்டங்களை அவங்க மனசில் வச்சுக்கிட்டு நமக்காக அவங்க எவ்வளவோ செய்கிறாங்க. உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க.